யங்கர் ஜென்ரேஷன்ல வர்றது டைப் 1 அப்படின்லாம் கிடையாது. இப்போ அம்மா அப்பாட்ட இருந்து எல்லாருக்குமே ஜீன்ஸ் வந்துருது. பட் கட்டாயமா சுகர் வரணுமான்னு கேட்டா கிடையாது. ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஒரு கிட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வயிறுல தொப்பை ஜாஸ்தியா இருக்குதோ அவங்களுக்கு சுகர் வர ஜாஸ்தி அதிக வாய்ப்பு. 250 இருக்கிற சுகரை 150 கொண்டு வந்தது. பட் ஆனால் வெயிட் வந்து லாங் டேர்மில் கெயின் ஆகிட்டே. நம்ம ஏன் வந்து சுகரை குறைக்கணும்னு மட்டும் திங்க் பண்ணுறோம்? யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் விஜய் சக்கரவர்த்தி, த டயபட்டாலஜிஸ்ட் அண்ட் வெயிட் லாஸ் கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆன விஜய் சக்கரவர்த்தி சாரோட இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். அண்ட் வெல்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இப்போ வந்து நம்ம லாஸ்ட் இன்டர்வியூ எடுத்தோம் அண்ட் வந்து இப்போ ஒசம்பிக் அண்ட் மோஞ்சாரோ இப்போ ஆன்கோ ட்ரெண்ட்ல இருக்கு. ஒசம்பிக் அண்ட் மோஞ்சாரோவுடைய ஃபியூச்சர் என்ன டாக்டர்? ஒசம்பிக் அண்ட் மொஞ்சாரோன்னு அந்த டைரக்டாக அந்த ட்ரேட் நேம் சொல்லக்கூடாது. ஒசம்பிக்கோட மாலிகுல் பேர் வந்து செமாக்ளூடைட்னு சொல்லுவாங்க. அண்ட் மொஞ்சாரோ வந்து டிர்சபடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இதோட ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் வயிறில் தொப்பை ஜாஸ்தியாக இருக்குதோ அவங்களுக்கு சுகர் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் சுகர் வந்தவங்களுக்கு தொப்பையை குறைக்க சுகர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும், இல்லை ரிவர்ஸ் கூட ஆகும். இது பேசிக் கான்செப்ட். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி சுகர் இருக்கும்போது நம்மளோட மெயின் கான்செப்ட்னா சுகரை குறைச்சிடணும் அப்படின்னு மருந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க மனுஷங்க. அதில் நிறைய சக்ஸஸ் நடந்தது. மெட்ஃபார்மின் வந்தது, சல்ஃபனில்யூரியான்னு நிறைய மருந்துகள் வந்தது. பட் இதோட லாங் டைம் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிட்டு இருந்தது. சல்ஃபனில்யூரியாலாம் போடுவோம், நல்லாவே சுகரை குறைச்சது. 250 இருக்கிற சுகரை 150 கொண்டு வந்தது. பட் ஆனால் வெயிட் வந்து லாங் டேர்மில் கெயின் ஆகிட்டே போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச 2010 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது. அந்த மருந்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிப்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன மாற்றம் வந்ததுன்னா, சுகரை குறைச்சது, ஆனால் வெயிட்டை கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அதுவே அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. 2015 பார்த்தீங்கன்னா SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ்னு ஒரு புது ரகம் மருந்து வந்தது. அந்த மருந்து வந்து ஒரு 2-3 கிலோ குறைச்சது. அப்போ 2015 வந்து அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு சுகர் மருந்து 2-3 கிலோ ஒரு காலத்தில் வெயிட் கூட்டினதாக இருந்தது, அப்புறம் வெயிட் நியூட்ரலாக இருந்தது, இப்போ வெயிட் குறைக்கிற அளவுக்கு வந்துருச்சே அப்படின்னு ஒரு எக்ஸைட்டட் மாலிகுலா இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 பேரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்தோன்னா அதில் ஒரு 80 பேரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன மருந்துகள், இந்த கிளிப்டின்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே கட்டாயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த மாதிரி அடுத்த குரூப் ஆஃப் மருந்து கண்டுபிடிக்கும் போது எந்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏன் வந்து சுகரை குறைக்கணும்னு மட்டும் திங்க் பண்ணுறோம்? சுகரை காஸ் பண்ணுறது என்னது? இந்த விசரல் ஃபேட், வயிறில் உள்ள அந்த கொழுப்புகள், வயிறை சுற்றி ஃபேட்டி லிவர், அந்த லிவரை சுற்றி உள்ள கொழுப்பு, பேங்க்ரியை சுற்றி உள்ள கொழுப்பு, இந்த கொழுப்புகளை டார்கெட் பண்ணும்போது சுகரும் குறையும், கொழுப்புகளும் குறையும் அப்படிங்கிற டார்கெஷனில் தான் செமாக்ளூடைட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அதோட ஓல்டர் ஜென்ரேஷன்லாம் இருந்தது. பட் மேஜர் பிரேக் த்ரூ வந்து செமாக்ளூடைட் அப்படின்னு. ஏன் இது இவ்வளோ பெரிய பிரேக் த்ரூ? அதுதான் நம்ம ஒசம்பிக்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அதில் இவ்வளோ பெரிய ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ 2 கிலோ குறைஞ்சிட்டு இருந்த அந்த வெயிட் வந்து 10லிருந்து 15% வரைக்கும் குறைய ஆரம்பிச்சது. அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் 70 கிலோ இருந்தாங்கன்னா, ஒரு 7 கிலோலேருந்து 8 கிலோ குறைக்கிற அளவுக்கு அதோட பவர் இருந்தது. மீன்வெல் சுகரும் குறைஞ்சது, இருதய தொந்தரவுக்குண்டான ரிஸ்க் ஃபேக்டரும் குறைஞ்சது. ஸோ அந்த செமாக்ளூடைட் வந்து அவ்வளோ பெரிய குளோபலி வேர்ல்டு லெவலில் சுகரும் குறைச்சி வெயிட்டையும் குறைக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இந்தியா கன்ஃபர்ஷன்ட்டாக 1 இயருக்கு முன்னாடி தான் வந்தது. பட் அதோட டேப்லெட் ஃபார்ம் வந்து அது 7-8 வருஷமாகவே இந்தியாவில் இருக்குது. ஸோ அது தட்ஸ் ஓல்டர். அதோட இன்ஜெக்ஷன் ஃபார்ம் தான் இப்போ புதுசாக இந்தியாவுக்கு 1 இயருக்கு முன்னாடி வந்திருக்கு. இதோட அட்வான்ஸ்ட் ஜென்ரேஷன் இதுலேருந்து 1 ஸ்டெப் ஹெட் தான் வந்து அந்த டிர்சபடைடு, மஞ்சாரோ அப்படின்னு சொல்கிறோம்ல, யோர்பிக், மஞ்சாரோ எல்லாமே இதோட 1 ஸ்டெப் அட்வான்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அது 10லேருந்து 15னா இது 15லேருந்து 22% வரைக்கும் வெயிட் குறைஞ்சது. ஸோ அதோட இன்னும் கூட கொஞ்சம் அதோட பவர் இருந்தது. சுகரையும் இன்னும் நல்லா குறைச்சது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் அப்படியே போயிட்டே இருக்குது. இதுக்கோட ஃப்யூச்சர் என்னென்னா, திஸ் இஸ் த ஃப்யூச்சர். இதுதான் வந்து ஃப்யூச்சர். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே 30 வயசு, 35 வயசு, 75 வயசில் சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்டு 30 வயசு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு வந்து தொப்பை இருக்குது, வயிறு உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ 30 வயசு உள்ளவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக டேப்லெட் போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு, அந்த வெயிட்டையும் சேர்த்து குறைக்கும் போது மருந்துகளும் கம்மியாகலாம், இல்லை மருந்துகள் எல்லாமே போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வர்றதுனால. ஸோ இது வந்து அது மட்டும் கிடையாது, சுகரை மட்டும் இது குறைக்காது, இருதய தொந்தரவையும் குறைக்குது,
பிபி கொலஸ்ட்ராலையும் கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஸோ இப்படி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இந்தியா லெவல்னு இல்லை, உலக லெவலில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அமாங் த டயபெட்டாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் அண்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் இது வந்து மிகப்பெரிய அளவில் யூஸ் ஆகிட்டு இருக்குது. டாக்டர் இப்போ நீங்கள் விசரல் ஃபேட் சொன்னீங்க. இந்த விசரல் ஃபேட்டை வந்து ஒரு நார்மல் ஒரு கார்டியோ பண்ணியோ அந்த மாதிரி குறைக்கிறதுக்கும் அண்ட் இந்த மாதிரி மெடிசன்ஸ் மூலிமா குறைக்கிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஷ்ரிங்க்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகிறது வந்து மசில் லாஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் காமிக்குமா? லைக் மசில் லாஸ் பண்ணால் எப்படி இருக்கும் பாடி அந்த மாதிரி? எந்த ஃபார்ம் ஆஃப் வெயிட் லாஸ்லேயும் ஒரு மசில் லாஸ் இருக்க தான் செய்யும். இது வந்து இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் கிடையாது, நம்ம எப்படி டயட் பண்ணி குறைச்சாலுமே ஒரு இதுவாகும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மசில்ஸ் ஃபைபர்ஸோட எண்டில் தான் அந்த ஃபேட் இருக்கும். ஸோ ஒரு ஃபேட் லாஸ் ஆகும்போது அதில் நிறைய மசில்ஸ் யாருக்குமே போகப்படுறது, பட் ஒரு தின் லாஸ் அது 90% அது போச்சுன்னா அதில் வந்து 5 to 6% ஆஃப் மசில்ஸ் கூட சின்ன தின் மசில் லாஸ் இருக்க தான் போகுது. அது நம்ம ரன்னிங் பண்ணி குறைச்சாலும் சரி, ஜிம்மிங் பண்ணி எப்படி குறைச்சாலுமே, வாக்கிங் பண்ணி குறைச்சாலுமே ஒரு தின் மசில் லாஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்ய போகுது. அண்ட் விசரல் ஃபேட்டு இப்போ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, சார் நான் டெய்லி 1 hour வாக்கிங் பண்ணுறேன், 2 hours ஜிம் பண்ணுறேன், என்னால் முடியலை வெயிட் குறைக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ எல்லா நேரமுமே வெறும் டயட் அண்ட் எக்ஸசைஸ்னால மட்டும் நம்மளோட இது பண்ணிட முடியாது. எல்லாருக்குமே அப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேம் எல்லாருமே வச்சுருக்காங்க. எனக்கு டெய்லி 1/2 hour பண்ண முடியும், 1 hour பண்ண முடியும். பட் ஒரு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸாக ஒரு சைக்கிளிங், ரன்னிங் இதெல்லாம் 1.5 to 2 hours பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி யாருக்குமே ஒரு டைமும் கிடையாது. ஒர்க்கிங் பீப்புள் கேட்டோன்னா 1/2 hour பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டைமும் கிடையாது, எதுவும். அண்ட் அந்த விசரல் ஃபேட் சில நேரம் என்ன ஆகும்னா ஓரளவுக்கு வெயிட் நல்லா குறைஞ்சிரும். ஒரு 15 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்குன்னா ஒரு 10 கிலோ குறைஞ்சிரும். ஒரு 4-5 kg அது வந்து குறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப மெட்டிகுலஸான ஒரு எக்ஸ்ட்ரா ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸும் நம்ம சேர்க்க கூடாது. ஸ்வீட்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம்ஸ் இந்த எனி ஃபார்ம் அண்ட் ரைஸ் கம்மியாக சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி பயங்கர மெட்டிகுலஸான டயட் ப்ளஸ் வெரி ஸ்ட்ரெனஸ் எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்மளால் நிறைய பேரால் இது பண்ண முடியும். ஒரு சிலவங்க அது எல்லாமே கூட வெயிட் குறைக்கிறாங்க. பட் எல்லாராலையும் விசரல் ஃபேட்டு குறைக்கிறதுக்கு இப்படி ரொம்ப மெனக்கடணும். அப்படிப்பட்ட இது வரைக்கும் அந்த மாதிரி எஃபர்ட் நிறைய பேர் போட்டதே கிடையாது, 95% பேர். ஸோ டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போட்டது கிடையாதுன்னு. ஆனால் எஃபர்ட்ஸ் போட்டு அண்ட் வந்து இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இருக்காங்களே, நாங்கள் வந்து இதையும் மெயின்டைன் பண்ணுவோம், அதே சமயத்தில் நாங்கள் இந்த மெடிசன்ஸும் எடுத்துப்போம். ஸோ ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணால் அவங்க பாடி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதா டாக்டர்? எந்த ப்ராப்ளம் வரப்போகுது? வெயிட்டு குறைய போகுது. அவங்க மெடிசன்ஸ் தேவையான அளவுக்கு தேவையான டைமுக்கு எடுக்க போகிறாங்க. எக்ஸசைஸ் அண்ட் டயட் பண்ண போகிறாங்க. இதில் எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதே கிடையாது. இல்லை டாக்டர், இப்போ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் அதை மட்டும் பாடி அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து பாடி வந்து மல்டி டாஸ்க் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு டயட் எடுக்க போகிறோம் அண்ட் நல்ல எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், ஒரு நல்ல மருந்துகள் எடுக்க போகிறோம். இதில் எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதே கிடையாது. இல்லை டாக்டர், நார்மலாக வந்து ஒரு பர்சன் வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்து இப்போ சடனாக வந்து ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணும்போது அந்த பாடி சேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிருக்கதே டைம் ஆகும் இல்லையா? அது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது. இதெல்லாம் வந்து ஒரு நம்மளா நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். அதெல்லாம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. தாராளமாக இது எடுக்கிறவங்க டெய்லி 1.5 hour வாக்கிங் போகிறாங்க, ஜிம்மிங் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. டாக்டர், இப்போ நாங்கள் ரீசன்ஸாக பார்த்த சர்வீஸில் வச்சு பார்க்கும்போது லைக் நம்ம பாடியில் இருக்க ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. லைக் வந்து 34க்கு மேலே இருந்தாலே வந்து விமென்ஸ்க்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்துடும். ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. இது வாட் இஸ் த ரியல் சைஸ் அண்ட் என்ன மாதிரி வந்து இதை பற்றி அவங்க கெஸ் பண்ணுவாங்க இந்த சைஸஸ்லாம் வச்சு? ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட 30% கீழே தான் உடம்புல உள்ள கொழுப்புகள் இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இன்பாடி அனாலிசிஸ் இல்லைனா பாடி கம்போசிஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல வந்து எவ்வளோ சதவீதம் கொழுப்பு, எவ்வளோ சதவீதம் ஃபேட் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுவோம். அதுக்குன்னு தனி மிஷின் இருக்குது. அது நிறைய இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒபிசிட்டி கிளினிக்ஸில் அது இருக்கும். ஒரு சில இடத்துல அது நிறைய இடத்துல அது பார்க்க முடியாது. 30% கீழே ஃபேட் இருக்கிறது அது ரொம்ப நல்லது. ரெண்டாவது விசரல் ஃபேட்னு தனியாக அதுக்குன்னு ஒரு அந்த இதுலேயே ஒரு விசரல் ஃபேட் டெஸ்ட் இருக்கும். அது வந்து 10க்கு கீழே இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், இப்போ இந்த அந்த ஜிஎல்பி மெடிசின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னும் கிளியராக சொல்லுங்கள் டாக்டர். வேறு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து யார் யூஸ் பண்ணலாம் அண்ட் யூஸ் பண்ணால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணால் சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு நினைக்கிற பர்சன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு நான் இது வரைக்கும் சொன்னேன்னா இதுலேருந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராதுன்னு இந்த பேட்டியில் எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போ தான் இதை பற்றியே பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ GLP-1 அப்படின்னா இது சுகர் இருக்கிறவங்களும் சரி, சுகர் இல்லாதவங்களும் சரி வெயிட் லாஸ்க்காக எடுத்துக்கூடிய ஒரு மருந்து. நம்பர் 1. சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகரும் குறையும், வெயிட்டும் குறையும். சுகர் இல்லாதவங்களுக்கு சுகர் குறையாது, வெயிட் மட்டும்தான் குறையும். அந்த மாதிரி ஒரு மருந்து. அது வந்து கொஞ்சம் பசியவும் கம்மி பண்ணிடும்.
அப்படைட் நல்லாவே பசி நல்லா கம்மி பண்ணிடும். அண்ட் பாடியில் உள்ள ஃபேட் செல்ஸ்லேயும் டைரெக்டாக ஆக்ட் பண்ணும். இதெல்லாம் பண்ணி உடம்புல உள்ள அந்த விசரல் ஃபேட்டை ஸ்லோவாக குறைக்க ஆரம்பிக்கும். ஓவரால் ஃபேட்டையும் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகரையும் குறைக்கும். மல்டிபிள் இந்த இதுவே ஒரு ஹார்மோன் தான். ஜிஎல்பிங்கிறதே ஒரு ஹார்மோன். அதில் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் தான். புது ஹார்மோன் எதுவுமே கிடையாது. இப்போ எப்படி தைராய்டு வந்து எல்லாரோட உடம்புலையும் ஒரு இருக்குது, இன்சுலின்ங்கிறது எல்லாரோட உடம்புலையும் இருக்கும். இந்த ஜிஎல்பி வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனை தான். அது வந்து ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது சரியாக வேலை செய்கிறதில்ல. அதை கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும்போது அப்போது நம்மளுக்கு போதுங்கிற சாப்பிடும்போது போதுங்கிற மனம் சீக்கிரமாக வந்துடும். சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம். ப்ளஸ் மல்டிபிள் அதர் ரீசன்ஸ் உடம்புல உள்ள மற்ற ஆர்கன்ஸ்லேயும் அது வேலை செய்யும். ஹார்ட்டில் வந்து இருதய அட்டாக்கை வந்து அது தடுக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஓவராலாக உடம்புல உள்ள பாடி ஃபேட்டை ஸ்லோவாக குறைச்சிட்டே போகும். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டயபட்டாலஜிஸ்ட்டில் வந்து மிக பெருசாக வந்து வீக்லி ஒன்ஸ் போட்டால் போதும் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த நியூ மெடிசன்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி வேறு எந்தெந்த விஷயங்களில் வந்து இன்னும் நியூவாக வந்திருக்கு அண்ட் வந்து நாங்கள் இன்னும் அதை பற்றி அவேராக இல்லை. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜிஎல்பி எல்லாமே வீக்லி ஒன்ஸ் வாரத்தில் ஒரு நாள் எடுக்கக்கூடிய மருந்துகள் தான். அது வந்து டைப் 1 டயபெட்டிஸோட டைப் 2 டயபெட்டிஸ், ஸ்ட்ராங் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க, இல்லை ப்ரீ டயபெட்டிக், இல்லை ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்களுடைய பிஎம்ஐலாம் 30, 35 இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக அது கிளியர் கட் இண்டிகேஷன் இருக்குது. நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நார்மல் இன்சுலினே, பேசல் இன்சுலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூடிய இன்சுலின்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது. அந்த இன்சுலினே இப்போ வீக்லி ஒன்ஸ் போடுற மாதிரி வந்திருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா நம்ம உடம்புல வாரத்தில் ஒரு தடவை போட்டால் போதும், ஸ்லோவாக 7 டேஸ்க்கும் அது ரிலீஸ் ஆகும். ஸோ இதுலேயுமே இது எஸ்பெஷலி டைப் 1 டயபெட்டிக்கு நிறைய குழந்தைகள்லேருந்தே நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை சின்ன வயசுலேருந்தே இன்சுலின் போடுவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிக் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ டெஃபினட்டாக அதுவே ஒரு பெரிய முன்ன 7 இன்ஜெக்ஷன் வாரத்தில் போடுறதுக்கு பதில் ஒரு இன்ஜெக்ஷன் அது வாரத்தில் ஒரு தடவை போட்டுடலாம். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த சைட்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது போக சில டைப் 2 டயபெட்டிஸ் கூட டெய்லி நைட்டில் போடக்கூடிய ஒரு ஒன்ஸ் அ டே இன்சுலின் வந்து வீக்லி ஒன்ஸாக மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட். இன்னும் நிறைய இதே மாதிரி இந்த இப்போ நம்ம பேசியிருந்தால ஜிஎல்பி ஒன்றும் இந்த வீக்லி ஒன்ஸ் போடுற இன்சுலின் இது ரெண்டும் கம்பைண்டாகவே அடுத்த வருஷம் வரப்போகுது, இல்லை இந்த இரண்டில் அடுத்த வருஷம். ஸோ அது ஐகோடெக்ஸமான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸஸ் வந்துட்டு இருக்குது. பட் நிறைய இடத்துல இன்னும் பார்த்திங்கன்னா அதே பழைய இன்சுலின் பழைய இதுலேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய பெனிஃபிட்ஸை நிறைய பேருக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி அட்வான்ஸ் தெரப்பிஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் டைப் 1 டயபெட்டிஸ் யங்கர் ஜென்ரேஷனில் நிறைய பார்க்குறீங்கன்னு சொல்றீங்க. ஸோ யங்கர் ஜென்ரேஷனில் பார்க்குறவங்கள நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அண்ட் எந்த மாதிரி ப்ரிகாஷன்? யங்கர் ஜென்ரேஷனில் வர்றது டைப் 1 அப்படின்லாம் கிடையாது. ஸோ டைப் 1 வந்து குழந்தைகள்லேருந்தே ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் மெஜாரிட்டி நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடியது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் தான். பட் டைப் 2 டயபெட்டிஸே யங்கர் ஜென்ரேஷனில் வந்து 25, 30 இயர்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடுது. ஏன் அப்படின்னா உடல் பருமன் தான் அதோட டாப் மோஸ்ட் ரீசனாக இருக்குது. ஜெனட்டிக்காகவும் இருக்குல்ல? ஜெனட்டிக் வெரி ஹை. ஏன்னா நிறைய பேருக்கு ஜீன்ஸ் வந்துடும். இப்போ அம்மா அப்பாட்ட இருந்து எல்லாருக்குமே ஜீன்ஸ் வந்துடுது. பட் கட்டாயமாக சுகர் வரணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் நல்ல ஃபிட்டாக இருந்து டயட், எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அது வரதுக்கூட வாய்ப்புகள் கம்மியாக போயிடும். பட் நம்மளே அந்த அளவுக்கு ஃபிட்டாக இல்லை, ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணுறது இல்லை, டயட் வந்து ரொம்ப அன்இவன் டயட் எடுத்துகிட்டு இருக்கோம்னா அது சீக்கிரமாக வந்துடும். ஸோ எல்லாருக்குமே ஹெரிடிட்டி இருந்தால் இமீடியட்டாக வரணும் அப்படின்னு கிடையாது. ஹெரிடிட்ரியும் இருந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலும் புவராக இருக்குது, ஜிம்மிங் பண்ணுறதில்ல, ஃபேட் எக்ஸஸாக இருக்குது, புவர் அப்போ இது சாப்பாடு எல்லாமே ரொம்ப புவராக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணலைன்னா கட்டாயமாக அது சீக்கிரமாக வந்துடும். ஸோ கிட்ஸோடைய டயட் எப்படி இருக்கணும் டாக்டர், எஸ்பெஷலி இந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் எடுக்காதுமே? அண்ட் கிட்டுக்கு வந்து இந்த மாதிரி டயட்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்கிறோம்னா டயட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த பிஸ்கெட், பன், க்ரீம், மைதா இதில் தான் ஆரம்பிக்குது. இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஒரு கிட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமாக அவங்களுக்கு வந்து இது உண்டாக்குது. ஸோ அதுதான் மேஜர் ப்ராப்ளம். ஸோ கிட்ஸுக்கு வந்து பன், பிரெட், மைதா, க்ரீம்ஸ், ஜாம் அந்த மாதிரி இது ஸ்வீட்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சின்ன வயசுலேருந்தே கட் டவுன் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு மேஜர் இன்டர்வென்ஷன். ரெண்டாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து த்ரூ அவுட் தியர் லைஃப் விளாடணும். எல்லாம் சின்ன வயசில் 2 வருஷம் 3 வருஷம் விளாண்டுட்டு 3rd 4th போனாலும் விளையாடுறதே நிறுத்திடுறாங்க. அந்த மாதிரி பாதியிலே நிறுத்தும் போது அகெயின் உடல் வந்து உடல் பருமன் ஏற்படுது. ஸோ எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா அது படிப்பு அளவுக்கு ஈக்குவலாக நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த மெடிசன்ஸ் பற்றி எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் யர் டைம்.
தேங்க்யூ. தேங்க்யூ.